அடடே சக்கரபாணி என்ன இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? ஊரு ரொம்ப மாறி போச்சு. போட்ல இருந்து இறங்கி இங்க வரதுக்குள்ள எத்தனை பொண்ணுங்க. ஐயோ இது வெறும் ஆரம்பம் தான் சக்கரபாணிண்ணா. சினிமாவே இதுக்கப்புறம் தானே ஆரம்பிக்க போகுது. போகட்டும், இதுக்கப்புறம் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்க போறீங்களா? கொஞ்ச நாளெல்லாம் இல்ல, இனிமேல் இங்க தான் இருக்க போறேன். நல்லா இருக்குல்ல, பாருங்கம்மா. உங்க கூட இருக்கிறது யாரு? சினிமா நடிகரா? சினிமா நடிகரா? சினிமா நடிகரா? இது சக்கரபாணி என்ன போட்டியில தோக்கடிச்ச ஒருத்தன். நீ இது வரைக்கும் எத்தனை பேரை தோக்கடிச்சிருக்க? நான் என்னன்னதே இல்லை. தோக்கடிக்கிறவங்கள எண்ணக்கூடாதுன்னு என் வாத்தியார் சொல்லியிருக்காரு. அது நல்லதே இல்லையா? நீ இங்க இருந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு 10 வயசா இருக்கும்போது நான் இங்கேருந்து போனேன். சரோஜனிக்கு என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஒரு பட்டு பாவாடையும் ப்ளவுஸும் போட்டுக்கிட்டு ஸ்கூல் புக்கோட பள்ளிக்கூடத்துக்கு போனது நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ, என்ன ஞாபக சக்தி, என்ன ஞாபக சக்தி! எனக்கு கூட ஞாபகம் இல்ல. இததான் சொல்லுவாங்க, மனுஷங்க பெரியாளானாலும் மகானானாலும் பணக்காரனானாலும் பல்வானானாலும் அம்மா பொருத்த மேஷத்துல இருக்கலான்னு சக்கரபாணி அண்ணனோட அபிப்பிராயம். சசி கிட்ட நான் கேக்குறேன். அப்புறம் ராசி மேசத்திலயோ மகரத்திலயோ என்ன வேணாலும் இருக்கட்டும். சரி வாங்க போலாம். அப்ப நான் போயிட்டு வரேன். வழி இருக்கு, ஒரே வழிதான். இந்த ஜென்மத்துல கண்ணாடி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆசை நிறைவேறாதுன்னு நினைச்சுக்கோ. இழுத்து விட்டன்னு வச்சுக்க. அவன் என்ன கடுப்புல இருக்கான். இப்பதான் உனக்கு விளையாட்டு. சும்மா அடிச்சுக்காதீங்கடா. நம்ம வேற ஏதாவது வழி பண்ணலாம். என்ன வழி? ஜெகதாவா பரமுக்கு கட்டி கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க. லக்ஷ்மியோட விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் முடிவெடுக்கலையே. ஆமா, சக்கரபாணி அண்ணனுக்கு எனி ஐடியாஸ் கம்மிங்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா மனசுல? வேற ஏதாவது முடிவெடுத்தா குமார விட்டுருவாங்க. இந்த கண்ணாடி விஷயத்துல இல்ல. அதான் சொன்னேன். உன் தம்பி ரவிக்கு லக்ஷ்மிய பொண்ணு கேளு. எதுக்குடா சிரிக்கிற? அவன் ஆம்பளை இல்லையா? ஆம்பளையா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? இன்னும் 1 மாசம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு டிகிரியோட இருப்பா. அது ஏன்? அதனால என்னன்னு கேட்டா, மழையே பேஞ்சா கூட இவன் தம்பி சும்மா கூட ஸ்கூல் படியே மிதிச்சதே இல்ல. இங்கிலீஷ் தமிழ் எழுத படிக்க கூட தெரியாது. யாரு சொன்னா? ரவி 4ஆம் கிளாஸ் பாஸ். அது டேய் குமாரா, நமக்கு நல்லது இருக்கு இந்த விஷயத்துல. ஜாதியை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லடா. நாளைக்கு உன் தம்பி கூப்பிட்டா அந்த பொண்ணு கூட வரணும். அப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். என்னமா இது? மனுஷங்க குளிக்கிற ஏரியில மாட்டை கழுவிட்டு இருக்க. கிளம்பு கிளம்பு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏரி என்ன உங்க சொத்தா? இந்த வாய் அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணாம், உன் வீட்டுல வச்சுக்கோ. இது வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னேன்னு வைங்க. சொன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். என்ன தெரியும்? சும்மா வாய் அடிக்காம மாட்டை கரையில ஏத்து. என்னடா காலைல இருந்து எந்த வேலையும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு. அப்ப போடா. நீ மாட்டை குளிப்பாட்டுமா. இந்த பசங்களே எப்ப பார்த்தாலும் இப்படிதான். உலகத்திலேயே நீங்க தான் முறையா காதலிக்கிறீங்களா? அவன் உனக்கானவன் தான். அதுக்குன்னு நேரம் வரும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பார்த்து அவனை உன் கையில புடிச்சு தருவோம். சரியா? அப்படியே ஒண்ணு வச்சன்னு வச்சுக்க. நான் எவ்வளவு யோசிச்சாலும் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளா நான் சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஜெகதாவையும் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த கண்ணாடியோட ரகசியத்தை சொல்லுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரனை தெரிஞ்சுக்க இந்த ஒரு வழி தானே இருக்கு. உனக்கு ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆமா, அது எனக்கும் தோணணும்ல. இனி வரட்டும், பாத்துக்கிறேன். என்னடி இது? பெரிய வீட்டு பொண்ணு ஆச்சாரி வீட்டுல உட்காந்துருக்கு. நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம், அப்ப தெரிஞ்சுக்கோங்க. போதும் போதும், எல்லாருக்கும் தெரிய வைப்பீங்கல்ல, அதுவே போதும். நீ என்ன நினைச்ச? யாருக்கும் சொல்லாம ஓடி போயிருவோம்னா? சரோஜினி அக்காக்கு அது பயம் இல்ல. அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்தி போன்னு பயப்படுறாங்க. வேணாம் வேணாம், என்னை பத்தி யாரும் கவலைப்படவே வேணாம். இப்போ உனக்கு என்ன கோர? உனக்கு ஏத்த மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு தானே கட்டிக்க போற. உனக்கு விருப்பமானு மட்டும் சொன்னா போதும். உடனே கூப்பிட்டு தாலி கட்டிட்டு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரோ? அப்படித்தான் சொல்லிருக்காரு. மைசூர்ல வீடு சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காராம். அங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது.
இங்க சினிமா டாக்கீஸ் இருக்கிற மாதிரி அங்க குஸ்தி படிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கான். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குஸ்திக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில குஸ்தி போடணும். போடு இங்க இருந்து. கொஞ்ச நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது யார்கிட்ட சொல்லாத. என்ன நீ? லக்ஷ்மியும் ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஊர்க்காரங்க பேசி பரமோட காதல விடறதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயத்த நேரங்காலம் பார்த்து சொல்லிடு. உங்ககிட்ட யார் இத சொன்னா? என்னோட புருஷன் பெருசா எதுவும் சொல்லல. லக்ஷ்மியை கட்டிக்கிறவங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவேன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ரவினும் போது எல்லாரும் நம்ம குடும்பம்தான். பரமு, குமார், ரவி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா. இப்ப அவ படிச்சிட்டு இருக்கா அண்ணி. இது மட்டும் பரும காத்துல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். அவளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு அப்படி என்ன வேலை கிடைக்க போகுது? சின்ன பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லி அவளுக்கு புரிய வச்சா எல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லம்மா, இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்ணாடி செய்யற ரகசியத்தை அப்பா ரவிக்கு சொல்லிட்டாருன்னா என் வீட்டுல எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அவங்க பேசுறதையும் திட்டுறதையும் எவ்வளவு நாள் தான் நான் பொறுத்துக்கிறது? இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணிய நினைச்சு நீ இதை அவன்கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும். கெட்ட நேரம். மனசு சுத்தமா இருக்கணும். அது இல்லைன்னா யாருமே இங்க வேலைக்கு வராதீங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றது வரைக்கும் நான் எந்த தப்பு செஞ்சதில்லை. வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் உடம்பளவுலையும் மனசளவுலையும் சுத்தமா இருக்கணும். நம்ம பாக்குற வேலை புனிதமானது. காயத்துக்கு போடுற மருந்து இருக்கும், எடுத்துட்டு வா போ. என்னோட வீட்டுல இதுக்கு மருந்து இருக்கு. அப்ப நீ போய் வாங்கிட்டு வா. சரிப்பா. சரி, நாளைக்கு வரேன். வரேன். இத பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு செயினை பாத்திருக்கீங்களா? சக்கரபாணி அண்ணன் கேரளாவுல இருந்து சொந்தமா சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கா? இது என்ன செயின் அண்ணா? இது என்ன செயின்னு தெரியாதா? ஏலக்கா. ஏன் இத பாயசத்துல போடணுமா? அது ஏலக்கா இல்ல, பாலக்கா. கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க, கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க. அம்மாடி, அம்மாடி, இங்க வாமா. அம்மா, அது அவங்க கிட்ட கொடுத்துருங்க. எனக்காக வாங்கி இருந்தாருன்னா அது எனக்கு வேண்டாம். ஐயோ, கேரளாவுல இருந்து உனக்காக எடுத்துட்டு போ. இனி என்ன கல்யாணம் பண்ற மாதிரி பேசி இந்த வீட்டுக்கு நீங்க வந்துடாதீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மாடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? வாடா. என்ன வேணும்? வழிய விட. நகரா. உன்னை இந்த ஏரியிலேயே முக்கி கொண்டாலும் யாருக்கும் தெரியாது, எவனும் கேட்கவும் மாட்டான். நான் இன்னும் அதை பண்ணாதது பயத்தால் இல்ல, நான் எவனுக்கு பயப்படுவேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? என்ன வேணும்னு கேட்டீனா, நீ என் கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, எனக்கு இப்ப வேற கல்யாணம் பண்ணி வை. என்ன தயாரா? இங்க பாரு, யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருந்த உன் கண்ணு பழுத்தற சொல்லிட்டேன். நிறுத்திடி. நீ யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? பார்த்து பேசலன்னு வையே. நீ உண்மையிலேயே ஆம்பளனா? பேசுறத நிறுத்திட்டு செயல்ல காட்டு பார்க்கலாம். காட்டுறேன்டி. நான் யாருன்னு காட்டுறேன், நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப கிளம்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றோம்ல. நினைச்ச போதெல்லாம் வேணும் வேணான்னு சொல்றதுக்கு என்ன விளையாட்டா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா மனுஷன் வார்த்தைக்கு மதிப்பே இல்ல போல இருக்கே. இங்க பாரு, தாலி செயின் வரைக்கும் வாங்கியாச்சு. ஒன்னு சொல்ற நல்லா கேளு. சக்கரபாணி நல்லவனா இருந்தா நல்லவன், இந்த சக்கரபாணி கெட்டவனானு வச்சுக்க, நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அத கல்யாணத்தை பத்தி பேசும்போதே சொல்லிருக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, மூத்த பொண்ணுக்கு தானே கல்யாணத்துல விருப்பம் இல்ல, தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு கட்டி வையே. சீ, வாய மூடுறா. இது என்ன வியாபாரமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த வீட்டுல பொண்ணு இல்ல, போதுமா? இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். கிளம்புங்க, கிளம்புங்க. டேய்,
இன்னும் பச்சை புள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அந்த பகையை மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். அப்புறம் நேரம் பார்த்த அவன் இப்ப எங்க இருக்கான்? அந்த சக்கரபாணி எதுக்கு நடந்தது நடந்து போச்சு. அத காரணமா வச்சு எதையும் பண்ண வேண்டாம். இன்னும் ஏதோ முடியல. லக்ஷ்மியை கொண்டது சசி இல்லைன்னா வேற யாரு? எதுக்கு எதுக்கு என் தங்கச்சியை கொண்டாங்க? தெரியணும். என் வாழ்க்கையை அழிச்சது யாருன்னு எனக்கு தெரியணும். அந்த கணக்கை நான் தீர்க்கணும். அவங்க வந்திருப்பாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு